வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பாரதம் உலகிற்கே கணிதத்தில் முன்னோடியாக திகழ்ந்தது என்பதில் மறைக்கப்பட்ட சில உண்மைகளை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். கணிதத்துறையில் நம் பாரத நாட்டின் பங்களிப்பானது உலகில் உள்ளோர் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தவல்லதாக அமைந்துள்ளது. பூஜ்யம் அல்லது சூன்யம் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட ஜீரோவை, பூஜ்யத்தை பாஸ்கராச்சாரியார் மற்றும் ஆரியபட்டாச்சாரியார் போன்ற ரிஷி விஞ்ஞானிகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டு கணித உலகிற்கு அறிமுகப்படுத்தியதால் தான் கணிதம் வளர்ச்சி அடைந்ததாகவும் அதுவே கணிதத்துறைக்கு முக்கியமானது என்பதையும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகளே ஒப்புக்கொண்டுள்ளனர். முடிவிலி, இன்ஃபினிட்டி என்று கூறுகிறோமே, அந்த முடிவிலி கோட்பாட்டினை வேதங்கள் மிக தெளிவாக விளக்குகின்றன. ஓம் பூர்ணமத என்ற ஸ்லோகமானது முடிவிலியின் பயன்பாட்டினை எளிதான முறையில் நமக்கு தெரிவிக்கிறது. மகாபாரதத்தில் படைகளின் மூலமாக எண்களில் 1016 அடுக்கு, 1032 அடுக்கு, 1064 அடுக்கு போன்றவை பெயர் கொண்டு அழைக்கப்பட்டன. ஆனால் தற்கால கணிதத்தில் அதுபோன்ற எண்கள் உபயோகப்படுத்தப்படுவதில்லை. சுல்ப சூத்திரத்தில் உள்ள 16 சூத்திரங்கள் கணிதத்தின் அடிப்படையான கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்றவற்றை எளிதான முறையில் நமக்கு கற்றுக் கொடுத்தன. இன்று இவை வேத கணிதம் என போற்றப்பட்டு பிரசித்தி அடைந்து வருகின்றன. பித்தகரஸ் தேற்றத்தை அதற்கு முன்னரே பௌதாயன சூத்திரத்தில் அழகாக சுலோக வடிவாக தந்துள்ளார்கள். ஆகவே பித்தகரஸ் தேற்றத்தை இனி நாம் பௌதாயன தேற்றம் என்று சொல்லலாமா? பையின் மதிப்பானது ஆரியபட்ட ஆச்சாரியரால் ஆரியபட்டியம் 2.10 மற்றும் பாரதி தீர்த்த சுவாமிகளால் அழகான சுலோகத்தாலும் கூறப்பட்டுள்ளது. பையின் மதிப்பாக அவர்கள் குறிப்பிட்டிருப்பது 3.1, 5, 9, 2, 6, 5, 3, 5, 8, 9, 7, 9, 3, 8, 4, 6, 2, 6, 4, 4, 2, 2, 4, 2, 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 2
அமைப்புக்கும் பெரிய வேறுபாடில்லை. வட்டத்தில் சுற்றளவை காண்பதை கொண்டே எளிதாக அளக்க வட்டத்தின் விட்டத்தை, அதாவது டயாமீட்டரை கொண்டு அளந்தது நம் முன்னோர்களின் வழக்கம் என்பது ஒரு தனிச்சிறப்பாகும். வட்டத்தின் சுற்றளவுக்கு πd என்ற சூத்திரத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். தசம எண் முறையை நம் முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றார்கள் என்பது நமக்கு பெருமை தருகிறது அல்லவா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அல்ஜிப்ரா என்ற அணிக்கோவை கணித முறையை பயன்படுத்தி பாஸ்கராச்சாரியாரால் எழுதப்பட்ட லீலாவதி என்னும் நூலில் தற்கால கணிதவியலாளர்களால் கூட விடை காண முடியாத கேள்விகளும் அதற்கான தீர்வுகளும் உள்ளதென்பது நமக்கு வியப்பை தருகின்றது. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், வர்க்கமூலம், கனமூலம் ஆகியவை காணும் கணித முறையில் எண்களின் இடமிருந்து வலமாக இலக்கங்களை பயன்படுத்தும் முறைகளை நம் பாரத மொழிகளை எழுதும் முறை போன்று பயன்படுத்திய ஆரியபட்டா, பாஸ்கராச்சாரியார் போன்ற ஆச்சாரியர்கள் அவற்றிற்கு முக்கியத்துவம் தந்தனர். மேலும் தற்காலத்தில் உள்ளதை போன்று வலமிருந்து இடமாக கணிதம் செய்யவும் முடியும் என்பதை அக்காலத்திலே அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் ஆச்சாரியர்களின் இடமிருந்து வலமாக செய்யும் முறையால் வேகமாக மனக்கணக்காக கணக்குகளை செய்து விடை கூற முடியும் என்பதே உண்மை என்பதை இப்பொழுது நாம் உணர்கிறோம். அதைத்தான் வேத கணிதம் வற்புறுத்துகிறது. ஆக கணிதத்திலே பாரதம் உலகிற்கு பெருங்கொடை அளித்துள்ளது என்பதும் கணிதத்திற்கு பாரதம் முன்னோடியாக திகழ்ந்துள்ளது என்பதும் இந்த விவரங்களால் தெரிய வருகின்றன. இது போன்ற நமது பழம்பெருமைகள் மறைக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அந்த மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவரும்போது நாம் பெருமிதம் கொண்டு இன்னும் அதிகமாக நம் பாரத நாட்டில் அறிவியல் வளர்ச்சி பெற்று உலகிலே நாம் நிறைய சாதனைகளை புரிந்து உலக குருவாக வைய தலைமை கொள்வோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற உரைகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.